ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரியேட்டிவ் ஹட் தமிழ். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கிவ்வே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட வின்னர் யார் அப்படின்றத கரெக்டாக நான் ஜூன் 5ஆம் தேதி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆக்சுவலாக என்னால் அன்றைக்கி வீடியோ போட முடியல, கொஞ்சம் அந்த ஒர்க் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ விட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வின்னர் யார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வின்னர் யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிக் தேங்க்ஸ் டு ஆல். நான் சொல்கிற அளவுக்கு ரொம்ப பேர்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணல, கரெக்டாக 5 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வின்னர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிவே நாங்கள் நடத்தினப்ப அட்லீஸ்ட் ஒரு 20-30 பேராவது கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபர் இருக்க ஒரு சேனல், அது இல்லாமல் மினி ஆர்வலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ 2 சேனல் சேர்த்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 பேராவது கலந்துக்கிங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் எங்களுக்கு வந்து என்ட்ரி எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் 5 பேர் தான். அந்த 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வின்னர் சூஸ் பண்ணியிருந்தோம். வின்னர் யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க சென்ட் பண்ண அந்த ஒர்க்ஸ் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனா அப்படின்ற ஒருத்தவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் கார்விங் சென்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. நிறைய அவங்க ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு தரமான கார்விங் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் அந்த கார்விங்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிரியா அப்படின்னு ஒருத்தவங்க செஞ்சிருந்தாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா பென்சில் கார்விங் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ கார்விங் யூஸ் பண்ணுறதுக்கு இவங்கள்ட்ட டீட்டெயில் லைஃப்லாம் யூஸ் பண்ணாமல் ஆக்சுவலாக வெறும் பிளேட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிகினிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ போக போக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான கார்விங் உங்களாலே பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் கலை அப்படின்ற ஒருத்தவங்க. ஸோ இவங்களை பார்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இவங்க பண்ண எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு பர்ஃபெக்டாக வரல அப்படின்னாலும் அந்த கிவ்வில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா மேஷக் அப்படின்னு ஒருத்தவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா கார்விங் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்களோட ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா அப்படின்னு ஒருத்தவங்க தாஜ்மஹால் சென்ட் பண்ணியிருந்தாங்க வெறும் சாக் பீஸ் யூஸ் பண்ணி. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மினி கபில்ஷனோட ட்ரைனிங் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அவங்களோட ஒர்க்கு. பார்க்குறதுக்கு ஒரு ரியலான தாஜ்மஹால் ஒரு மாடல் செஞ்சால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாக் பீஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கிவ்வோட வின்னர் நாங்கள் சூஸ் பண்ணுறப்ப சரி ஒர்க்ஸை வச்சு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5 பேரோட ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி 5 பேர் ட்ரை பண்ணி பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் 5 பேரோட பேரையும் சீட்டில் எழுதி போட்டு குளிக்க எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு 5 பேரோட பேரையும் பார்த்தீங்கன்னா சீட்டில் எழுதி போட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தரை சூஸ் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் கலை அப்படின்ற ஒருத்தவங்க தான் அதில் வின் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா நிறைய எஃபோர்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு நல்லாவே தெரிஞ்சு கிவே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 ஒர்க்கை பண்ணி அவங்க சென்ட் பண்ணது அவங்க பண்ண எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ண மாதிரி கிடையாது. பட் ஆனால் என்ன விஷயம் நாங்கள் வேணும்னு எதிர்பார்த்தோமோ அதை அவங்கள்ட்ட என்னென்ன பொருள் கிடைச்சதோ அந்த பொருளை வச்சு பார்த்திங்கன்னா அவங்க செஞ்சுருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு மெயில் ஐடி அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடி 2மே கீழே கொடுத்துருக்கோம். ஸோ சீக்கிரமாக வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து உங்களுக்கு வந்து சேரும். கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. என்னடா நீங்கள் வின் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் இன்னும் சில கிவ்வேஸ்லாம் இருக்குது. அந்த கிவ்வேல மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கான கிஃப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஏன்னா நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோ போட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காலேஜில் சில ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்களும் நிறைய ஒர்க்ஸ் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்குறோம். பட் ஆனால் ஆக்சுவலாக அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்லேயே முடிஞ்சு. லாஸ்ட் இந்த 1 வீக்கில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ராஜெக்ட் செஞ்சு பார்த்தோம். பட் 3மே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கே ஒரு மாதிரி வெறியாயிருச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லைவ் போர்ட்ரேட் சொல்லி தர போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண்டலா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரப்போம். அது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கோம். ஸோ சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம சேனலில் வரும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு 40 வீடியோஸ் இருக்குது. போய் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.